அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய காணொளியில பார்க்க போற தலைப்பு 11 கீழ்க்கணக்கு நூல்கள். இந்த 11 கீழ்க்கணக்கு நூல்கள் சங்க காலத்துக்கு பின்னாடி சங்கம் மருவிய காலம்னு சொல்லக்கூடிய காலத்துல உருவானது. இந்த 11 கீழ்க்கணக்கு நூல்கள் எல்லாமே மனிதனுக்கு எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற வாழ்வியல் கருத்துக்களை மிக முக்கியமாக மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லக்கூடிய மிக அழகான நீதி இலக்கிய நூல்களாக இருக்கக்கூடியதுதான் இந்த 11 கீழ்க்கணக்கு நூல்கள். மொத்தம் இதுல 18 வகையான நீதி நூல்கள், அறநூல்கள்னு சொல்லக்கூடிய திருக்குறள், நாலடியார், பழமொழி 400 இந்த மாதிரியான அறநூல்கள், அகநூல்கள், அதன் பிறகு ஒரே ஒரு புறநூலாக மொத்தம் 18 வகையான நூல்கள் இருக்கு. மனிதனை பண்படுத்தக்கூடிய நூல்களாக இது பார்க்கப்படுது. 14 கீழ்க்கணக்கு அப்படின்றது நாலடி நான்மணி, நால் 40, ஐந்திணை முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பவை கை நிலையமாம் கீழ்க்கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பழம்பெரும் பாடல் உணர்த்தது. இந்த நாலடி அப்படின்றது நாலடியார சொல்லக்கூடியது. நான்மணி அப்படின்றது நான்மணி கடிகைய சொல்லக்கூடியது. அதே போல ஐந்திணை, முப்பால், கடுகம் இது எல்லாமே குறிப்பால் உணர்த்தக்கூடியது. முப்பால்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உலக பொதுமறையாக போற்றக்கூடிய திருக்குறளை சொல்லக்கூடியது. 3 பால், அறத்துப்பால், இன்பத்துப்பால், அதே போல பொருட்பால்னு சொல்லக்கூடிய 3 வகையான இயல்களை உடையதுனால இதுக்கு பேரு முப்பால் அப்படின்னு இருக்கு. அறநூல்கள் நாம பார்க்கும் பொழுது நாலடியார், நான்மணி கடிகை, இனியவை 40, இன்னா 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, சிறு பஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, பழமொழி 400, ஏலாதி, திருக்குறள் இந்த 11 வகையான நூல்களும் அறநூல்களாக பார்க்கப்படுது. இந்த அறநூல்களிலேயே மிக முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா தலையாயதாக திருக்குறள் இருக்கு. ஏன் அப்படின்னா 1330 குறள்கள்லையும் 133 அதிகாரங்கள்ல ஒவ்வொரு அதிகாரத்துக்கு 10 குறள்களாக திருவள்ளுவர் இயற்றியிருக்காரு. இதுல சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை அப்படின்னு நாம சொல்லலாம். இதை ஏன் உலக பொதுமறைன்னு சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு நாட்டவருக்கும், எந்த இனத்தவருக்கும், எந்த காலத்திலையும் நாம இந்த திருக்குறளை பயன்படுத்த முடியும். அதே போல வாழ்வியலுக்கு பொருத்தி பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. திருக்குறள்ல இருக்கக்கூடிய 1330 வகையான கருத்துக்களும் நம்முடைய வாழ்வியலை செம்மைப்படுத்துறதுக்கு ரொம்பவே அழகா துணை புரியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கடுத்தது நாலடியார். ஆளும் மேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்ற பழமொழி இருக்கு. இது என்னன்னா ஆலவேரும் அதே போல வேல மரத்தினுடைய வேரும், வேப்ப மரத்தினுடைய அந்த வேரும் பல்லுக்கு உறுதியாக இருப்பதை போல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இந்த திருக்குறளையும் நாலடியாரையும் கடைபிடிச்சான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டதுதான் இந்த பழமொழி. இதற்கடுத்து நம்ம பார்க்க போறது 4 மணி கடிகை. 4 மணி கடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துண்டு, 4 மணிகள் பொருந்திய துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது 4 மணி கடிகை. இதே போல இனியவை 40, இன்னா 40 எதெல்லாம் மனிதன் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது. அடுத்தது சிறு பஞ்ச மூலம், அதுக்கு அடுத்தது ஏலாதி, திரிகடுகம் இது எல்லாமே மருத்துவ குறிப்புகள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய நூல்களாக பார்க்கப்படுது. அகநூல்கள்னு பார்க்கும் பொழுது கார் 40 முழுக்க முழுக்க முல்லைநிலம் சார்ந்த செய்திகளை சொல்லக்கூடியதாக இருக்கு. ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150 இந்த நூல்கள் எல்லாமே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய மனிதன் தன்னுடைய சங்க காலத்துல வாழ்ந்த அந்த 5 வகையான நிலப்பகுதிகளையும் கருப்பொருள்கள், அங்க என்னென்ன வகையான விலங்குகள் இருந்தது, இயற்கை சூழல் எப்படி இருந்தது, மனிதர்கள் என்ன மாதிரியான விழாக்கள் கொண்டாடினாங்க, எப்படிப்பட்ட பறவைகள் இருந்தன, என்னென்ன நீர்நிலைகள் இருந்தது, இது மாதிரியான விஷயங்கள் மக்களுடைய வாழ்வியல், உருப்பொருள், கருப்பொருள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதாக இந்த நூல்கள் விளங்குறதுனால இது அகநூல்கள்ல பார்க்கப்படுது. கைநிலை அதே போல மிக முக்கியமான அகநூலாக இருக்கக்கூடியது. அதே போல புறநூல் அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது களவழி 40ன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நூலான களவழி 40 இது மட்டும்தான் போர் பற்றிய புற செய்திகளை உணர்த்தக்கூடியதாக இருக்கு. இந்த மாதிரி 18 வகையான நூல்களையும் நாம இந்த 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல பார்க்கலாம். இந்த 11 கீழ்க்கணக்கு நூல்களை நாம நம்மளுடைய வாழ்க்கையில
இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னா வாழ்க்கையில் செம்மையடையலாம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.